அஜித்தோட 2 படங்கள் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. இந்த 2 படத்துல வந்து இப்போ தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் வருமா? வர்றதா? அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. டிலே ஆகி பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது ஒரு ரீசென்ட் டேஸ்ல பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதற்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி நேத்து அந்த பட தயாரிப்பு நிறுவனமான தெலுங்கு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அழகா அறிவிச்சிருக்காங்க. படத்தினுடைய இயக்குனர் ஆத்விக் ரவிச்சந்திரனோட பர்த்டேக்காக நேத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. வாழ்த்தோட சேர்த்து. அதுல வந்து குட் பேட் அக்லி படம் 2025 மகர சங்கராந்திக்கு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகும் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ எங்களுக்கு தெரியாது. எங்க படம் ஜனவரி மாதம் 2020 நாங்கள் பூஜை போடுற அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால அந்த படம் கன்ஃபார்மு. எப்படி பார்த்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சு செகண்ட் ஷெடியூல் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. அடுத்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க சாங் ஷூட் பண்ணுறதுக்கு. எகைன் திருப்பி வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் எடுக்க போகிறாங்க. அதனால மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் நவம்பரோட படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு போயிடும். அதனால டிசம்பர் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜனவரி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அந்த நிறுவனம். ஏன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு 2 மொழியில் எடுத்திருக்காங்க. பைலிங்குவலாக வரப்போகுது அது. அதனால இப்போ விடாமுயற்சி படம் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வேகமாக போயிட்டு இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் விடாமுயற்சி படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்ச உடனே அடுத்த ஷெடியூல் டிலே ஆகிட்டு இருந்தது. டிலே ஆகிட்டு இருந்த உடனே மகிழ் திருமேனி என்ன பண்ணாரு, எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி க்ளீனாக வச்சுட்டார். ஸோ திருப்பி எடிட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. அடுத்தது எடுக்க எடிட் பண்ணி டேபிளில் ரெடியாக இருக்குது ஃபுட்டேஜ். இப்போ லாஸ்ட்டாக எடுத்த வரைக்கும் எடிட்டட் வெர்ஷனே க்ளீனாக இருக்குது. ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க டப்பிங்கை பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் டப்பிங் ஒர்க் முடிச்சிட்டானாக்க படமே ஐ திங்க் தீபாவளிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லைன்னு மறுத்துட முடியாது. ஆல்ரெடி தீபாவளி ரேஸில் 4 படங்கள் இருந்தாலும் இந்த படமும் சேரலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால ஏன்னா இப்போ பொங்கலுக்கு தள்ளி போனால் அவங்க முடியாது. இன்னொரு அஜித் படம் வருது. 2 படம் ஒரே மாதத்தில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னே டிசம்பரில் பார்த்தா தக் லைஃப் இருக்குது படத்தம். அப்புறம் நவம்பரில் பார்த்தா எப்படியும் அந்த புஷ்பா 2 வரப்போகுது. அதனால் அதுக்கு வழிவிடணும். அதனால் வேறு டேட்டே கிடையாது அவங்களுக்கு. கங்குவா வேறு அக்டோபர்லேருந்து வெளியில் போயிருக்கு. அதனால் நவம்பர் 14 தான் கங்குவாவும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் மாதம் வாய்ப்பு இருக்காது. அக்டோபர் வந்து தீபாவளி படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினியோட வேட்டைன்னு வரப்போகுது. அதனால தான் இவ்வளவு ஸ்டஃபில் நடந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ டேட்டே கிடையாது வேறு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து தீபாவளியை முன்னிட்டு வர வேண்டியது தான் ஒரே வழி. அதை மிஸ் பண்ணால் நவம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக் கங்குவாவோட போட்டியாக களத்தில் இறங்க வேண்டியதுதான் விடாமுயற்சி. எப்படி பார்த்தாலும் ஜனவரிக்கு மேலே தள்ளி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தை நிப்பாட்டிட்டு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மேன்னு போயிட்டே இருக்கும். அது ரொம்ப ஒரு ஏற்கனவே லைக்காக இருக்க ஸ்ட்ரகிளில் இன்னும் ஒரு 6 மாதங்கிறது பெரிய பட்ஜெட் படம். அதனால் அவங்களுக்கான அந்த நெருக்கடி ஜாஸ்தி ஆகிடும். அவங்களுக்கு எவ்வளோக்கு சீக்கிரம் முடிச்சு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் மகிழ் திருமேனி அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே டே நைட் ஒர்க்கில் தான் இருக்கார். அதற்கான அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம், அதாவது இப்போ தான் செப்டம்பர் இன்னைக்கு 18 தேதியில் இருக்கும். அதனால் ஒரு 25 தேதி வாக்கில் ஃபைனல் கன்க்ளூஷன் தெரிஞ்சிடும். அதனால் இந்த மந்த் எண்டில் ஃபைனல் டேட் போட்டு அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அதனால தல ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் இருக்குது. அடுத்தடுத்து ஒன்று அக்டோபரில் நவம்பரில் விடாமுயற்சி, அடுத்து ஜனவரியில் குட் பேட் அக்லி. ஸோ 2 படங்களும் 2 ஜேனரில் சூப்பராக 2 பெரிய டைரக்டர் படங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் என்ஜாய் பண்ண தயாராக இருங்க. நன்றி.